கடந்த வாரம் அற்புதமாக கர்த்தர் நம்முடைய சிறப்பு ஆராதனையை நடத்தி கொடுத்தார். ஏராளமானவர்கள் புதிதாய் வந்திருந்தார்கள். அவர்களை தொடர்ந்து அழைத்து வாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, நீங்கள் சபைக்கு அவங்கள தொடர்ந்து அழைத்து வருவதற்கு முயற்சி எடுங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ப்ரேயர் செல்ஸை ஆரம்பிங்க. நான் இவங்க தான் நடத்தணும் அவங்க தான் நடத்தணும்னு சொல்ல, யார் வேணாலும் நடத்தலாம். உங்கள் வீட்டில் ப்ரேயர் செல் நீங்கள் நடத்துங்க. நீங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு. உங்களால் தெரிஞ்ச பாட்டு வசனம் பைபிள்லேருந்து சத்தியத்தை எடுத்து நீங்கள் சொல்லி ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். அப்போ ஜெபத்துக்கு தொடப்பட்டவங்கள சபைக்கு அழைத்து வாங்க. எல்லோரும் ப்ரேயர் செல் நடத்தலாம். உங்கள் வீடு ஒரு ஜெபிக்கிற வீடாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்குறாருன்னா படுத்து தூங்குறதுக்கு இல்லை, அதில் உட்காந்து ஜெபம். இன்னைக்கு பிரசங்கமாக தான். அப்போது உங்கள் வீடு ஜெபிக்கிற வீடாக மாற வேண்டும். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ப்ரேயர் செல் நடத்தலாம். உங்களால் முடிந்த ஆட்களை கூட்டி அழைத்து உட்கார்ந்து அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் சபைக்கு அழைத்து வாங்க. கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இன்றைக்கு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 8. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். போன வாரம் நல்ல ஒரு அருமையான பிரசங்கம். அவர் அந்த பிரசங்கம் செய்வார் நான் நினைக்கல. கர்த்தர் அவருக்கு உள்ளத்தில் பேசி பாருங்கள், நல்ல ஒரு பிரசங்கம் கொடுத்தார். அந்த பிரசங்கத்தில் என்னென்னா அவர் சொன்னது அதோடைய தொடர்ச்சி மாதிரி இதை எடுத்துக்கலாம். அவர் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். அவர் காட்சி அளிக்கும் போது சீஷர்கள் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை நம்பலை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினார். அப்போ அவங்களால நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னு சொன்னால் அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டுருச்சு. என்னென்னா இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டாரு, இனிமேல் இயேசு கிறிஸ்து வரமாட்டார், அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் என்று சொல்லி பரமுறை சொல்லியும் they cannot believe that Jesus will resurrect again. இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். But Jesus appeared towards his disciples. இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணுறார்? காட்சி அளிக்கிறார். நான் தான் இயேசு கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதில் ஒரு மனுஷன் தாமஸ் அவர் என்ன பண்ணுறாரு? அப்பயே நம்பாமல் போய் என்ன பண்ணுறாரு? சரீரத்தை தொட்டு பார்க்குறாரு. இவர் தானா? அப்படி ஏதோ ஆவிக்கு இது வந்துருச்சோ, பூதம் பேசுதோன்னு. அந்த தோமா எங்கே சாட்சியாக இருந்தார் தெரியுமா? இந்தியாவில். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதுவும் தென் இந்தியாவில். அப்போ இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்த ஆளை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சந்தேகப்படலாமா? அப்போ என்ன ஆச்சு? அப்புறம் அவர் போகிறாரு, எல்லோரும் உட்கார்றாங்க, சீஷர்கள்லாம் உட்கார்றாங்க, பந்தி இருக்கிறாரு. பந்தி இருந்த பிறகு நவ் கமிஷனிங். அதுக்கு முந்தின வாரம் நான் பிரசங்கம் பண்ணேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பிரசங்கம் பண்ணேன்? தி கிரேட் கமிஷன். என்ன பண்ணார்? எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து பந்தி இருந்த பிறகு அப்புறம் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, அப்புறம் அவர்களை சீஷர்களாய் மாற்றுங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன்? எல்லாரும் என்ன பண்ணணும் சொல்லுங்க? சீசனா மாற்றணும். நாம் ஒரு சீசனை உருவாக்கணும். ஒருத்தர் எத்தனை பேர் உருவாக்கணும்னு சொன்னேன்? ஒருத்தருக்கு 3 பேர், குறைஞ்சது 3 பேர். 3 பேரையாவது டிசைபிள் பண்ணணும். அப்படின்னா 3 பேரையாவது சீஷர்களாக மாற்றணும்.
எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணால் பத்தாது. நான் சொல்கிறேன், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் எழுப்புதல் வரமாட்டேங்குது? வெறும் ஜெபம் பண்ணிட்டு போகிறதுனால எழுப்புதல் வராது. சீஷர்களை உருவாக்கணும். அதான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவங்களை உருவாக்குறது வேற, சீஷர்களை உருவாக்குறது வேற. சீஷர்களை எப்படி உருவாக்க முடியும்? பை லேர்னிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டீச்சிங் தேம். நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். டீச் தேம் த வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கத்துக்கு, சத்தியத்துக்கு அதிக நேரம் கொடுப்பதே கிடையாது. பாடல் ஆராதனை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஆண்டவர்கிட்டிருந்து அவருடைய சத்தியங்களை கற்றுக்கொண்டால் மாத்திரமே நாம் சீஷர்களாய் மாற முடியும். இல்லைன்னா யூ கேனாட் பி அ டிசைபிள். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆனால் சீஷனாக மாறணும்னு சொன்னால் யூ ஹாவ் டு ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டால் மாத்திரமே, சத்தியத்தை அறிந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாய் மாற முடியும். அதனால தான் 12 பேர் என்ன பண்ணாரு, கூடவே வச்சுருந்தார். என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். அப்படி தான் சீஷர்களாக மாற்ற முடியும். அப்போது நாம் ஒருத்தர் என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னேன், 3 பேரையாவது சீஷனாக மாற்றணும். அந்த 3 பேர் இன்னும் 3 பேரை சீஷனாக மாற்றணும். அல்லேலூயா. யாராவது செய்ய ஆரம்பிச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் கேட்டுட்டா அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. நீங்கள் 3 பேரை டார்கெட் பண்ணுங்கள். அந்த 3 பேரை தெரிந்தெடுங்க. 3 பேரை முதல்ல சீஷனாக மாற்றுங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட வைங்க, ஞானஸ்தானம் எடுக்க செய்யுங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி பண்ணுங்க. இப்போ இன்றைக்கி அதுதான் அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ், மேல் வீட்டறையின் அனுபவம். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம், மேல் வீட்டறையின் அனுபவம். இப்போ 12ஆம் வசனத்துக்கு போவோம், வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சர்ச்சு ஏற முடியாதவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சனிக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பாஸ்டர் 50வது ஆண்டு விழா கொண்டாடுறாரு. எங்கள் அப்பா என்னை வாடா, என்னை கூட்டிகிட்டு போடா அப்படின்னாரு. நானே கொஞ்சம் டயர்டாக இருந்தேன். அந்த பாஸ்டர் என்னன்னா, அதுக்கு முந்தின வாரம் நைட்டு 12 மணிக்கு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணிக்க, நான் இழுத்து போத்தி படுத்து தூங்கிட்டேன். ஃபோன் எடுக்கலன்னா 12 மணிக்கு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அவரோட ஃபோட்டோவை அனுப்பி, தம்பி எப்படியாவது நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் வரலைன்னா உங்கள் அப்பா வரமாட்டார், 2 பேரும் எப்படியாவது வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், மெசேஜ் அனுப்பிட்டார். சரி, அந்த பாஸ்டர் வேறு சொல்லிட்டாரு, நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் இந்த ரத்தினாபுரி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சை நான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்குறேன். சரின்ட்டு நேரில் போயாச்சு. போனால் லொக்கேஷன் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் பார்த்து தான் நம்ம போகிறோம். லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு போனால் அங்கே சர்ச்சையே காணோம். சுற்றி பார்க்குறேன், எங்கடா சர்ச்சு, எல்லாம் நின்றுக்கிறாங்க, ஆளுங்களாம் நின்றுக்கிறாங்க, வண்டி நின்றுருக்குது, ஆனால் சர்ச்சு இருக்கிற மாதிரி எந்த அடையாளமே இல்லை. எல்லாம் பார்த்தா லைன் வீடு மாதிரி இருக்குது. இல்லை எங்கடா சர்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 பசங்க கீழே நின்றுக்கிறானுங்க, தேவதூதர்கள் மாதிரி. ஆனால் வாங்க அப்படின்னானுங்க. என்ன, நான் சர்ச்சு தானே தேடுறீங்க, அங்கே இருக்குது அப்படின்னானுங்க. எங்கன்னு பார்த்தா கீழே ஃபுல்லாக லைன் வீடு, இந்த பக்கம் ஒரு 4 வீடு, அந்த பக்கம் ஒரு 4 வீடு, அடுத்தது மேலே ஒரு ஸ்டெப்பு ஏறி போனால் அங்கேயும் இந்த பக்கம் ஒரு 4 வீடு, இந்த பக்கம் ஒரு 4 வீடு, 4 பெரிய பெரிய வீடு. அப்புறம் அதுக்கும் மேலே ஒரு ஏறி போனால் மறுபடியும் இந்த பக்கம் ஒரு 4 வீடு, மறுபடியும் அந்த பக்கம் ஒரு 4 வீடு, 2-3 மாடி ஏறிட்டேன். எனக்கே டஸ்ஸு புஷுங்குது. அப்புறம் மேலே ஏறினா அந்த வீடு, கார் பார்க்கிங்கு இருக்கிற எல்லா இடத்தையும் வளைச்சு போட்டு மாடியில் சர்ச் வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தா ஆச்சரியம். நான் யோசனை பண்ணேன், 2-3வது மாடி, இந்த பாஸ்டர் நடக்க முடியாதவங்களாம் எப்படா மேலே ஏற்றுறாரு
அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். எப்படி ஏறுறாங்க? அப்போது பார்க்கும்போது ஆனால் ஃபுல்லாக அந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசியை போட்டு அப்போ வந்து சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சி அந்த ஒரு பாஸ்டருடைய மகன் தான் நடத்துறது. அந்த பாஸ்டருடைய அப்பாவுக்கு தான் இந்த 50வது இது. அப்போ அந்த மகன் 2 பேர் வந்து முன்னாடி நின்று மைக்கு வாங்கி அழுகுறாங்க எல்லாரும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த பாஸ்டர். எங்கள் அப்பாவுடைய நல்ல ஒரு க்ளோஸு ஃப்ரெண்டு. நம்மளுடைய ஈரோடு பெரியார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும்போது பெரியார் டிஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாங்க அவங்கெல்லாம். அப்புறம் எல்லாம் பிரிச்சிருச்சு. ஈரோடு தனியாக, கோயம்புத்தூர் தனியாக, திருப்பூர் தனியாக, அதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அந்த பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் அந்த ஹவுஸ் ஓனர், அந்த இந்த வீடுகள்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஹவுஸ் ஓனர் ரட்சிக்கப்பட்டு அந்த ஹவுஸ் ஓனர் இந்த பாஸ்டருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, மேலே இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, சர்ச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. நாமளை தான் என்ன யோசிச்சிருப்போம், இந்த 2 மாடியை தாண்டி நம்ம ஃப்ரீயாக கொடுத்தாலும் இதில் யார் ஏறி வந்து ஆராதனை செய்ய போகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம், நம்ம தட்டி கழிச்சிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், அதில் போய் மேலே 2வது மாடியில் ஃபுல்லாக அடித்து ஃபால் சீலிங் போட்டு லைட்லாம் போட்டு பார்த்தா ஃபுல்லாக ஏசி, எல்லாம் செம ஏசி, கிளாஸ் டோர்லாம் போட்டு அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கே இருக்குதானா 3வது மாடியில் இருக்குது. இதை பார்த்த உடனே தான் ஆண்டவர் எனக்கு இங்கே பிரசங்கம் கொடுத்தாரு. அல்லேலூயா. மேல் வீடு என்பது என்றைக்குமே வேத புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியமானது. அப்பர் ரூம். நாம் நினைக்கிறோம், இந்த சீசர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் காத்திருங்கள், நான் உங்களை என்னவா மாற்றுவேன், சாட்சியாய் மாற்றுவேன். யூ வில் பி மை விட்னஸ். அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ். ஆனால் இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாரையும், நான் எல்லாரையும் பாஸ்டராக மாற்றுறேன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறேன், டிக்கெட்டை போட்டு நான் கிளம்பி போயிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கடா அந்த பாஸ்டர் நம்மள எல்லோரும் என்னவா மாற்றுறேன்னாரு, பெரியாளாக மாற்றுறேன்னாரு, பாஸ்டராக மாற்றுறேன்னாரு, ட்ரைனிங் கொடுக்குறேன்னாரு, நமக்கு சர்ச்சு கட்டி கொடுக்குறேன்னாரு, அதை பண்ணுறேன்னாரு. இவர் இப்போ பார்த்து காணாமல் போயிட்டாரு. குழப்பம் உண்டாகும். என்ன உண்டாகும், குழப்பம் உண்டாகும். இதுதான் உண்டாகுது இங்கே. தே ஆர் கன்ஃபியூஸ்டு. அடுத்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும், யாருக்கு போய் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் அவர் அற்புதம் செஞ்சார். நம்ம போய் அந்த அற்புதத்தை செய்ய முடியுமா? என்றைக்குமே பாஸ்டர் போனால் தனி மரியாதை. பாஸ்டர் அசிஸ்டண்ட் போனால் வெளியவே நில்றா அப்படின்ட்டுருவாங்க நம்ம மக்கள். பாஸ்டரை கூப்பிட்டா நீங்கள் வரீங்க, எங்கடா அவங்க பாஸ்டரு, அசிஸ்டண்ட்டுக்கு ஏன் போகிறீங்க, பாஸ்டர் பையன் நானே இருக்கிறேன், உங்கள் அப்பாவை தான் நான் கூப்பிட்டேன், நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேர். ஏன் நான் வரக்கூடாதான்னு கேட்பேன். இல்லை அப்படிலாம் சொல்ல, என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா வந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்டோம். அப்போ இவங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன், இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, அற்புதத்துக்கு பிரச்சனை இல்லை, யாரெல்லாம் எப்படியெல்லாம் வரவேற்றாங்க, எப்படியெல்லாம் உபசரித்தாங்க. ஏன்னா கூட இருக்கிற ஆள் பெரிய ஆள். இப்போ இன்னைக்கு அவர் மேலே ஏறி போயிட்டார், எப்போ வருவாருன்னு தெரியல. உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்த பிறகு அவங்க கூடயே இருந்திருக்கலாம். ஏன் விட்டுட்டு போனார், மறுபடியும் பிரச்சனை. வந்தார், வெளிப்படுத்தினார், நான் தான் இயேசுன்னு சொன்னார், தொட்டு பார்த்தோம், எல்லாம் பண்ணோம், நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஏறி போயிட்டார். அடுத்து என்ன பண்ணுறது, எப்படி ஊழியம் செய்கிறது, யாரை போய் பார்க்குறது, நம்ம போனால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, குறை சொல்லுவாங்களே. அற்புதம் செய்யலாம் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து வந்து செஞ்சார், நீங்கள் வந்து சும்மா கையை நீட்டுறீங்க காலை நீட்டுறீங்க, ஆனால் ஒன்றும் நாங்கள் நடக்கிற மாதிரி. நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா இப்படி தான், அவர்கிட்ட தான் பவர் இருக்குது, நம்மக்கிட்டலாம் பவர் இல்லை. அந்த பெரிய பாஸ்டர் கிட்ட தான் பவர் இருக்குது, நம்மக்கிட்டலாம். ஆமாம், அவர் இருக்கும்போது நல்லா செஞ்சார். ஆனால் இவர் வந்து சும்மா அவர் என்னங்க, இவர் ஒன்றும் பண்ணவே மாட்டேங்கிறாரு. இப்படிலாம் இருந்தால் எங்கேயாவது நடக்குமா, ஊழியம் நடக்குமா? இதே தான் இவங்கள்ட்டையும் பிரச்சனை. சீசர்கள் தனியாக போனால் ஏற்றுக்கிறதுக்கு அங்கே யாருக்கும் மனசு இல்லை. அதனால தான் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து, என்ன சொல்கிறாரு, நான் உங்களை சாட்சியாய் மாற்றுவேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் காத்திருங்கள், வெயிட்டு.
அப்போ போய் என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? அப்பொழுது அவர்கள் எருசலேமிலிருந்து ஒலிவ மரம் எண்ணப்பட்ட மலையிலிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். எல்லாரும் எல்லா சீஷர்களும் போய் என்ன பண்றாங்க? மேல் வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர் சகோதரரோடும் கூட அவருடைய சகோதரன் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மேல் வீட்டு அறைன்னு வரும்போது மேல் வீட்டு அறையில் சும்மா போய் ஜெபம் பண்ணல. மேல் வீட்டு அறையில் எல்லாரும் ஒருமனப்பட்டுனா எல்லாருக்கிட்டையும் கன்ஃபியூஷன் இருக்கு. ஒருத்தர் இப்படி செய்யலாங்கிறாரு, ஒருத்தர் அப்படி செய்யலாங்கிறாரு, ஒருத்தர் நாம் இப்படி போகலாங்கிறாரு. எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான கதையும் என்ன பண்ணுறாங்க? டைரக்ஷன் என்ன பண்ணுறாங்க? சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 4 பேர் கூட்டினா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? ஜபம் பண்ணுறேன்னு 4 பேர் கூட்டினா என்ன நடக்கும்? ஜபமாக நடக்கும்? அங்கே வேற நடக்கும்? சண்டை தான் நடக்கும். 4 பேர் கூட்டினாங்கன்னா ஒரு அம்மா ஒன்று வாயை திறக்கும், இன்னொரு அம்மா இன்னொன்று வாயை திறக்கும், 3வது எப்பா சாமி நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அது வந்தது கிளம்பி போயிடும். இப்படி தான் நடக்கும். எங்கே மக்கள் கூடுறாங்களோ அங்கே பிரச்சனை. எங்கே மக்கள் கூடுறாங்களோ, இப்போ இவங்க எல்லாரும் கூடுறாங்க. எதுக்கு கூடுறாங்க? என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. எந்த டைரெக்ஷனில் போகிறேன்னு தெரியாமல் இருக்காங்க. எல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் ஒருமனப்பட்டு. அல்லேலூயா. முதலாவதாக எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா, மேல் வீட்டு அறையின் அனுபவம் என்று சொன்னால் உடனே எல்லாம் நடந்துடும் அப்படின்னு கிடையாது. முதலாவது ஒருமனப்பட்டு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்ற காத்திருப்பதோடு என்ன பண்ணணும்? நாம ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்தில் என்ன பண்ணணும்? தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், என்றைக்குமே மேல் வீடு என்பது ரொம்ப அற்புதமான ஒரு வீடு. மேல் வீட்டில் குடியிருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். மேல் வீட்டில் குடியிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களான்ருக்கு. ஸ்தோத்திரம். நல்லா உயர்த்துங்க. மேல் வீட்டில் குடியிருக்கிறவங்களாம். ஆமாம், நான் மேல் வீட்டிலேருந்து இப்போ கீழ் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் உங்களையெல்லாம் மேல் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக. அல்லேலூயா. மேல் வீடு என்பது ஒருமனப்பட்டு ஜெபத்திலே தரித்திருக்கிற ஒரு வாழ்க்கை. எதற்காக? கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக. பரிசுத்த ஆவி நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக. அவர் சொல்லிட்டாரு, நீங்க ஜெபத்திலே தரித்திருங்கள், நான் உங்களை பலனடைய செய்து உங்களை எல்லாரும் என்னவா மாற்றுவேன்? சாட்சிகளாய் மாற்றுவேன். இது ஒரு நாள்ல நடக்கிற சமாச்சாரம் கிடையாது. அந்நாட்களிலே 15ஆம் வசனம் வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த. எத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க? 120. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்கும் பாத்துக்கோங்க. இதுதான் சர்ச்சு. அல்லேலூயா. இதுதான் என்னது? சர்ச்சு. 120 பேர் கூடி இருக்கிறவர்கள். 120 பேர், 120 people மேல் வீட்டில் கூடியிருக்கிறாங்க. அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. இல்ல, இப்போ இதை விட்டுருவோம். இவங்க என்ன பண்றாங்க? இப்ப அடுத்த காரியத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். இப்ப மேல் வீட்டு அறையில் என்ன நடக்குது வாசிங்க.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, 6 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம், வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பி, அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேரை நிரப்பி இருக்கிறது? மேல் வீட்டில் 120 பேர் சுமார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக காத்திருக்கிறாங்க. கர்த்தர் எங்க வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? அடுத்து என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், யார் நம்மளை நடத்த போறா, யார் நம்மளை வழி நடத்த போறா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில பலத்த காற்று உண்டாகி அவர்களை நிரப்பி அந்த வீடு முழுவதிலும் உட்கார்ந்திருந்த எல்லாரையும் அது நிரப்பினது. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நல்லா பாருங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளியே இருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ், உள்ளுக்குள்ளே இருந்து வரல. இது நல்லா போடப்பட்டிருக்கிறது. என்னன்னா நல்லா அந்த காற்று வந்து என்ன பண்ணுது, அவங்க மேலே அடிக்குது, வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது. அந்த அதாவது வெளியே இருந்து பயங்கரமான ஒரு சம்பவம், வெளியே இருந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்தி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன பண்ணுது, இவங்க மேலே வந்து இறங்குது. வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். போதும். என்ன நடக்குது? மேல் வீட்டாரை என்பது பாருங்க 120 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வந்த பிறகு, இவர்களை நிரப்பின பிறகு, அது வந்து பீப்புள் புல்லிங், அதாவது சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அதை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஓடி வந்தவங்க மேலெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கினது. இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மேல் வீட்டறையில் நடந்த இதே அனுபவம் தான் பல எழுப்புதலுக்கு காரணமாய் அமைந்திருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு உக்காந்தாங்கன்னு சொன்னால், எழுப்புதல்னு உட்காரல. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. யாருமே ரிவைவல்னு சொல்லும்போது நாங்கள் ரிவைவலுக்காக நாங்கள் உட்காரோம், ஆண்டவரே எழுப்புதலுக்காக உட்காரோம், எங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி யாரும் எழுப்புதலுக்காக உட்காரல. எல்லாரும் ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்பதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் தான். இப்போ சாட்சியாக நான் உங்களை வைப்பேன், நீங்கள் காத்துருங்கன்னு சொன்னார். இவங்க எல்லாம் மேல் வீட்டறையில் என்ன பண்ணாங்க, நம்ம வாசித்தோம், ஒருமனப்பட்டு ஜபத்திலே தரித்து இருந்தார்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எல்லாரும் யுனைட்டடாக என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர்லாம் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ தான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன பண்ணுது, இறங்குது. பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிரப்புதல் என்பது வெளியே இருந்து வந்து இவர்களை நிரப்புகிறது. நிரப்பும் போது என்ன நடக்குது, எல்லாரும் வேற வேற பாஷைகளில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நல்லா பார்க்கணும், இந்த பாஷைகள் என்பது நான் மலையாளத்திலும், நான் கன்னடத்திலும், நான் வந்து லத்தீன் மொழியிலையும் பேசுகிற பாஷை. ஆச்சரியமான ஒன்று. நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திடீர்னு எந்த மொழியில் பேசுகிறீங்க, இப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க. ஆனால் இவங்க என்ன மொழியில் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத மொழியில் கரெக்டாக பேசுகிறாங்க. இதே சம்பவம் தான் 1890, 1880, 1906, 4 தெரியல. ஆனால் 1890 1900 வரைக்கும் பல இடங்களிலே இதே சம்பவம், மேல் வீட்டு அறையில் நடந்த அதே சம்பவம் இந்த பூமியிலே நடந்தது. Some are documented,
சம் ஆர் நாட் டாக்குமெண்டட். ஒரு சிலது வந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் பதிவாக்கப்பட்டது. வில்லோ க்ரீக் அப்படிங்கிற ஒரு இடம் லாஸ் ஏஞ்சலஸ் கலிஃபோர்னியா நகரத்தில், அசூசா என்கிற ஒரு பட்டணம். அதே போல் இந்த பக்கம் ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு இடம் சொல்கிறாங்க, அது ஆப்பிரிக்காவில் நடந்த. அதே போல் சிலோனில் எழுப்புதல் நடந்தது. இங்கே இருக்கிற பெந்தகோஸ்து சபைகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1930, 20, 40, 50 அதில் வந்த பெந்தகோஸ்து சபைகள்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் சிலோனில் நடந்த எழுப்புதல். சிலோன்னு சொன்னால் இன்றைக்கி ஸ்ரீலங்கா. சிலோனில் நடந்த எழுப்புதலில் வந்த பிரசங்கியார்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து அதே அபிஷேகத்தை கொண்டு வந்து இங்கே வந்து அதே விதைச்சி அதே மேல் வீட்டறையின் அனுபவத்தை தமிழகத்தில் செஞ்சு கொண்டு வந்த பிறகு தான் பெந்தகோஸ்து சபைகள் அதிகமாக என்ன பண்ணுச்சு, உருவாக ஆரம்பிச்சு. அப்போது இங்கே எழுப்புதல் நடக்கிறத பார்த்துட்டு அங்கே அசூசாவில் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணாங்க, ஓ இந்தியாவிலையும் எழுப்புதல் நடக்குது, சிலோன்லேயும் எழுப்புதல் நடக்குது, அங்கே ஆப்பிரிக்காலேயும் எழுப்புதல் நடக்குது, எல்லா இடங்களிலும் எழுப்புதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருவரோட ஐக்கியமாகி என்ன பண்ணாங்க, நாம் எல்லாரும் ஒரே ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்து நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தான் அது மிகப்பெரிய உலக தேசங்களிலே பெந்தகோஸ்து எழுப்புதலாக மாறினது. ஆனால் ஒன் பர்பஸ், எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். அதே சொல்லுங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். இப்படி தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இது எங்கே நடந்தது, மேல் வீட்டு அறையில் நடந்தது. அப்போ இன்றைக்கு இதே சம்பவம் நம்ம அந்த கடைசி நாட்கள் இருக்கும்போது, இதே அப்போஸ்தலர் 2:17-18 வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை நான் ஊற்றிக்கொண்டே இருப்பேன். இந்த கடைசி நாட்களில் இந்த மேல் வீட்டாரையின் அனுபவம் என்பது அப்பொழுதே நின்று போய்விட்டது, இதுக்கு மேலே வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மேல் வீட்டாரையின் அனுபவம் உங்கள் மேல் வீட்டில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதையிலேயே சொல்லுங்கள். இப்போ மேல் வீடாக இருந்தாலும் சரி, கீழ் வீடாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் கீழ் வீட்டில் நடக்காதுன்னு சொல்லலை. எங்கே நடக்கும் இது? உங்கள் வீடுகளே நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், சீஷர்களை உருவாக்கி ஜபத்திலே உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. எதுக்காக சீஷர்களை உருவாக்குறோம்? எதுக்காக சீஷர்களை உருவாக்குறோம்? இந்த அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம சீஷர்களை உருவாக்குறோம். ஒவ்வொரு வீட்லையும் நடக்கும், ஏதோ ஒரு வீட்டில் நடக்கும். ரெண்டாவது இன்னொன்று பாருங்கள், எழுப்புதல் வந்து இந்த குறிப்பிட்ட பகுதியில் நடக்கும், இந்த குறிப்பிட்ட சபையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. நான் அதை நம்புறது கிடையாது. ஒரு எழுப்புதல் சொன்னால் அது தேவனுடைய ராஜ்யம், காட்ஸ் கிங்டம். அசூசாவில் நடந்தது அப்படின்னு சொன்னால் வெறும் அசூசாவில் மட்டும் நடக்கலை, அசூசா மாதிரி இன்னும் பல இடங்களில் நடந்தது. நிறைய பேர் போனாங்க. அப்போ ஒரு இடத்துல நடக்கும்போது இன்னொரு இடத்துல நடந்தது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எதை சொல்கிறாருன்னா, எல்லா இடங்களிலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கார். அப்புறம் என்ன அர்த்தம்? சென்னையில் ஒரு சர்ச்சில் அற்புதம் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஈரோட்டில் அந்த மாதிரி 4 சர்ச்சில் நடக்கும், 5 சர்ச்சில் நடக்கும், பெங்களூரில் ஒரு 7-8 சபையில் நடக்கும், சேலத்தில் ஒரு 4 சபையில் நடக்கும், டெல்லியில் 5-6 சபையில் நடக்கும். யாரும் எதிர்பார்க்காத முடியாமல் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், திரளான ஆட்களை என்ன பண்ணுவார், சீஷர்களை மாற்றுவார், கொண்டு வருவார். அப்போ பார்க்கும்போது இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வாக்கு பண்ணியிருக்காரு. அப்போது இந்த மேல் வீட்டாரின் அனுபவம் எதுக்காக, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஜனங்களை வழி நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியினுடைய
அபிஷேகத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியல, எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு தெரியல, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல, எப்படி அற்புத அடையாளம் நடக்கும்னு தெரியல. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ரோமன் கவர்மெண்ட்டை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. இங்கே பிரச்சனையே யாரு? கவர்மெண்ட் தான். இயேசு கிறிஸ்து நல்லா பாருங்க, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எழுப்புதல் என்பது மறுபடியும் நல்லா பார்க்கணும். அந்த டைமில் என்ன பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்குது? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து கொன்னாச்சு, அவர் உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த செய்தி யாருக்கு போயிடுச்சு? கண்டிப்பாக யாரெல்லாம் சிலுவையில் அடித்து கொண்டாங்களோ அவளுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுத்து அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சீஷராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் சிலுவை பக்கத்தில் நின்றுருந்தானோ அவன் ஒருத்தன் கூட இனிமேல் வாயை திறக்கவே கூடாது. திறந்தானா அவனுக்கு மரண தண்டனை, திறந்தான்னா ஜெயிலு, திறந்தானா நிற்க வச்சு நடு ரோட்டில் நிற்க வச்சு என்ன பண்ணு, எல்லாருக்கும் முன்னாடி கொலை செய். அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கிறான். இப்போ இந்த சிச்சுவேஷனில் எப்படி இவன் சாட்சியாக இருப்பான்? எப்படி இவன் சாட்சியாக இருப்பான்? எப்படி பேதுரு சாட்சியாக இருப்பார்? ஏற்கனவே 3 முறை என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், ஏசி எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியாச்சு. ஐயோ இந்த பாஸ்தரா யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருப்பான். சர்ச்சை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்றான். அப்போ தான் தெரியும் அப்பாவுக்கு எப்பேற்பட்ட மகனை நம்ம பெற்றெடுத்துருக்குறோம். ஸ்தோத்திரம். பேதுரு அப்படித்தான் என்ன பண்ணா, மறுதளிச்சிட்டான், யாருன்னே தெரியாது. இப்போ அங்கே ரோம சாம்ராஜ்யத்தில் அரசர்கள் முதற்கொண்டு பிரதான ஆசிரியர்கள் முதற்கொண்டு எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. பார்ப்போண்டா யார் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க, யார் சீஷர்கள் எழும்புறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ போய் ஊழியம் செய்கிறதுக்கும் வழி இல்லை, தைரியம் இல்லை. வழி இல்லைன்னு சொன்னால் என்ன இல்லை, தைரியம் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த மேல் வீட்டு அறையின் அனுபவம், அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ் சேஞ்ச் தேர் லைஃப். அந்த மேல் வீட்டு அறையின் அனுபவம் என்ன பண்ணுது? அவர்களை மாற்றுகிறது. அதுதான் சொல்கிறது, விசுவாசிகள் என்ன பண்ணோம், நீங்கள் உங்கள் வீட்டில் அங்கேயும் போக வேண்டாம், உங்கள் வீட்டில் நீங்கள் 4 பேர் கூடி ஜெபம் பண்ணிங்கனாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். எப்படி போலீஸ்கிட்ட பேசணும், எப்படி கலெக்டர்கிட்ட பேசணும், எப்படி இவங்ககிட்ட பேசணும், எல்லாம் அவர் கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பக்கத்தில் ஒருத்த வந்து ஜெபம் பண்ணாதீங்க, ஏங்க ஜெபம் பண்ணுறீங்க, சத்தம் போட்டுக்கிறீங்க, கண்டிப்பாக கேட்க தான் செய்வான். அப்போ அவனுக்கிட்ட எப்படி பேசணும், அவனை எப்படி சமாளிக்கணுங்கிற தைரியத்தை இந்த மேல் வீட்டறையின் அனுபவம் என்ன பண்ணிச்சு? சீஷர்களுக்கு கொடுத்துச்சு. பயப்படுறோம், வாடகை வீட்டில் குடியிருக்கோம் பாஸ்டர், ஜெபம் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ, என்னடா வீடு கொடுத்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஜெபம். அப்போ என்ன பண்ணோம், முதலாவது ஃபேமிலியாக உட்காந்து ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும். அப்போ அவர் உங்களை நிரப்புவார். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தேவையில்லை, எந்த பாட்டும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அமைதியான முறையில் உட்கார்ந்து ஆண்டவரே என்னை நிரப்பும்னு சொல்லி கேட்டாலே அவர் நிரப்புவார். அப்போ அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு ஆண்டவர் உங்களுக்கே சொல்லிக் கொடுப்பார். என்ன சொல்லிக் கொடுப்பாரு? யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஆட்களை கூட்டிகிட்டு வரணும், எப்படி நம்ம வந்து பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தருவார். அப்போ இப்படியாக இந்த மேல் வீட்டறையின் அனுபவம் என்ன பண்ணுச்சு? இந்த சீஷர்களை சாட்சியாய் மாற்றினது, அபிஷேகத்தில் நிரப்பினது, அந்நிய பாஷைகளை பேசினார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, மாறி மாறி. அப்படி இருக்க 8ஆம் வசனத்துக்கு போவோம், 7ஆம் வசனம் போவோம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, கலிலேயர் அல்லவா. அப்படி இருக்க நம்மில் அவரவர் ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி கலிலேயர்கள் எல்லாரும் மற்றவர்களுடைய ஜென்ம பாஷையை என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையே இல்லை,
சுவிசேஷம் அறிவிக்கப்பட, சாட்சியாய் மாற லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையே இல்லை. இதே சம்பவம் வந்து இந்த அசூசா எழுப்புதலில் நடக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணாங்களாம், ஸ்பானிஷ் மொழியுடைய பாஷைகளை பேசினாங்களாம். ஒரு சிலர் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைனீஸ் மொழி சைனீஸ் மேண்ட்ரினில் ஒரு பாஸ்டர், வெள்ளக்கார பாஸ்டர் சைனீஸ் மேண்ட்ரினை பேசுகிறாராம். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்பரா சைனா லாங்குவேஜ் இவர் பேசுகிறாரு, சைனா லாங்குவேஜில் ஜெபம் பண்ணுறாருன்னு. ஆச்சரியமாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்போ அந்த எழுப்புதல் என்பது ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த மேல் வீட்டறையின் அனுபவத்தில் பரிசுத்த ஆவியின் ஊற்றுதலை கொடுத்து என்ன பண்ணார், ஜனங்கள் எல்லாரையும் நிரப்பி அவங்க எல்லாரையும் சாட்சியாக மாற்றினார். ஏன் சாட்சியாக மாற்றினார்? கவர்மெண்ட் பிரச்சனை, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடை, உபத்திரவம், கஷ்டம் எல்லாம் இருக்குது, ஜெயில் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி உனக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு இந்திய தேசம் இப்படி இருக்குது, நாளைக்கு இந்திய தேசம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு மேல் வீட்டறையின் அனுபவம் நம்முடைய சபைகளில் நடக்கலைன்னு சொன்னான். ஏன் சபையை மட்டும் சொல்ல, எல்லா சபையும் சேர்த்த சொல்கிறேன். மேல் வீட்டறையின் அனுபவம் நம்முடைய சபைகளில் நடக்கலைன்னு சொன்னால் நம்ம சாட்சியாக இருக்கவே முடியாது. அப்போ சாட்சியாக இருக்கணும்னா விசுவாசிகள் என்ன பண்ணோம், உங்கள் வீடுகளிலே கூடி ஜபத்திலே தரித்திருப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. பாஸ்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்துவே போயிட்டார் மேலே, அதுக்கு மேலே என்ன பாஸ்டர்? இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிட்டாரு, என்னமோ பண்ணுங்களான்ட்டு போயிட்டார் மேலே. போய் கூட்டிகிட்டா வர முடியும் அவரை? நானாவது இங்கே இருக்கிற என்ன பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம். இயேசு கிறிஸ்துவ எங்கே போய் தேடுவீங்க? மேலே ஏறி போயிட்டார். ஏன் மேலே ஏறி போயிட்டாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாரும் ஊழியமே பண்ண மாட்டானுங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி இந்த பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் ஊழியமே பண்ண மாட்டீங்க. அதுதான் உண்மை. நானும் கிளம்பி போயிடலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இதில் எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்துவே பார்த்துக்கிட்டோம். சாப்பாடா இயேசு கிறிஸ்து, அற்புதமா இயேசு கிறிஸ்து, இதுவா இயேசு கிறிஸ்து, எல்லாமே இயேசு கிறிஸ்துவே பார்த்து. அப்போ எதுக்காக சொல்கிறேன், எல்லாரும் இயேசுவே சார்ந்து வாழ்ந்துட்டாங்க. இன்றைக்கு இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர் இல்லை. இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர்களோடு இல்லை. அப்போ சொல்கிறாரு, எப்படிப்பா, நீங்கள் காத்திருங்க. மேல் வீட்டு அறையில் எல்லாரும் போய் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ பரிசுத்தாவி ஊற்றப்படுது. பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எந்த இயேசு கிறிஸ்து? இந்த சரீரத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவ சொல்கிறேன். பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பிறகு சரீரத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா சதா காலமும் உங்களோடு இருக்கக்கூடிய தேற்றளவாளன், உங்களை நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்ட பிறகு, உங்களை நிரப்பின பிறகு, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரிலும் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். எழும்பி நிற்போம். இதுதான் மேல் வீட்டறையின் அனுபவம். இந்த மேல் வீட்டறையின் அனுபவம் உங்கள் வீட்டில் நடக்கணும். ப்ரேயர் செல்ஸ், ஹவுஸ் சர்ச்சஸ், வீட்டு சபைகள், சிறு சிறு குழுக்களாய் சேர்ந்து விசுவாசிகள் ஜெபிப்பது, இதை தான் நம்முடைய சபையில் அதிகமாக நான் வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு அக்ராகர பகுதியில் ஒன்று இருக்குது, ஓடமேட்டில் ஒன்று இருக்குது, இன்னும் 3 குழுக்கள், குறைஞ்சது 5ஆவது ஏற்படுத்தணும். நாம் ஆண்டவர் நம்மளை அழைத்த நோக்கம் என்ன? சாட்சியாக இருக்க வேண்டும். உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், கவர்மெண்ட் மாறும், மாறாமல் போகும், என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் விசுவாசிகள் ஒருமனப்பட்டு
வீட்டிலே கூடி ஆண்டவர் நோக்கி செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை நிரப்புவார், நம்மளை சாட்சியாக வைப்பார். கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அப்போ தான் எழுப்புதலும் நடக்கும். எத்தனையோ முறை நம்முடைய சபைகள் நிரப்பப்படணும், ஆத்துமாக்கள் வரணும், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணால் பத்தாது, கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொருவரையும் கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டை ஒரு ஜெப வீடாக மாற்றுங்க. நீங்கள் செய்யுங்க, அவங்க செய்யுங்கன்னு பெயர் விட்டு சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டை ஒரு ஜெப வீடாக மாற்றுங்க. மக்களை வரவழைத்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. நான் வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கு என்றைக்குமே நான் தடை சொன்னதே கிடையாது. சர்ச்சில் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, ஆத்து மக்களை சந்திங்க, அவங்களுக்காக பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஊற்றப்பட்டவர் தான் இன்றைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதே அபிஷேகத்தை கொடுத்தவர் தான் இன்றைக்கு அபிஷேகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதே அந்நிய பாஷையும் வரங்களை கொடுத்தவர் தான் இன்றைக்கு அதே அந்நிய பாஷைகளையும் வரங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவங்களையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஏராளமான ஜப குழுக்கள் நம்முடைய சபைகளை ஏற்படுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கிட்டு ஒருவர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற காரியம் எல்லாம் மாற வேண்டும். கடைசி நாட்களில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும். சபை நிரப்பப்பட வேண்டும். முதலாவது சபை நிரப்பப்பட வேண்டும். காலியாக இருக்கக்கூடாது. ஒரு சேரு கூட ஒரு இடம் கூட காலியாக இருக்கக்கூடாது. புதிய மக்களால் கர்த்தர் இந்த சபையை நிரப்பணும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் வீடு, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வீடு ஒரு ஜப வீடாய் மாறட்டும். மேல் வீட்டறையின் அனுபவம் எங்கள் வீட்டை நிரப்பட்டும். ஆண்டவரே மேல் வீட்டறையின் அனுபவம் எங்கள் வீட்டை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால மேல் வீட்டறையின் அனுபவம் எங்கள் வீட்டை நிரப்பட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் புதிதான ஜப குழுக்களை கர்த்தர் ஆண்டவரே இந்த சபையில் ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஏற்படுத்தும். ஆண்டவரே 3 பேராவது 4 பேராவது 5 பேராவது கூடி செபிக்கிற ஆண்டவரே ஒரு ஜப குழுக்கள் இன்னும் அநேகம் இந்த சபையிலே ஏற்படுத்தப்படட்டும். சந்திக்கப்படாத இடங்களிலே வீட்டு சபைகள் உருவாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ஆண்டவரே கடந்த வாரத்தில் அந்த ஊழியக்காரர் சொன்ன ஆண்டவரே வார்த்தையின்படி இந்த சபை ஏராளமான சபைகளை உருவாக்குகிற ஒரு சபையாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக, பலப்படுத்துவீராக. இன்னும் சுக பலன் ஜீவனை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதியும் வழி நடத்தும். சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. பைபிள் வேத புஸ்தகம் என்ன சொல்லுது? நம்முடைய நாவினால் எதை அறிக்கையிடுகிறோமோ கர்த்தர் அதை நிச்சயமாக நிறைவேற்றுகிறதா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர், யெகோவா நிசியே ஜெயம் தருவீர், யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர், யெகோவா நிசியே ஜெயம் தருவீர். நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே
என்னை காக்கி யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் சமாதானமே சமாதானமே யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா துணையாளரே துணையாளரே யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் சமாதானமே சமாதானமே யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா துணையாளரே எல்லாரும் சேர்ந்து ஆமென் நீரே என்னை காக்கின்ற தேவன் நீரே என்னை காக்கின்ற தேவன் நீரே என் நீதியின் தேவன் நீரே என் ரட்சிப்பு நீரே என் நீதியின் தேவன் என் ரட்சிப்பின் தேவன் நீரே என்னை காக்கின்ற தேவன் நீரே என்னை காக்கின்ற தேவன்